இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 2 வாசகங்களும் கடவுள் கொடுக்கும் வாழ்வை பற்றி அறிவிக்க அழைப்பு விடுக்கின்றது. முதல் வாசகத்தில் சீடர்கள் சிறைப்பட்டிருக்கின்றார்கள். காவல் தூதர் இரவில் வந்து அவர்களை விடுதலை செய்து இறைவனின் வாழ்வு தரும் வார்த்தையை அறிவிக்க அவர்களை அனுப்பிவிடுகின்றார். அதன்படி அவர்கள் பயப்படாமல், அதிகாரத்திற்கு மண்டியிடாமல் துணிந்து ஆண்டவர் வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நற்செய்தி இயேசுவே ஒளி, அவரை மீட்பர் என்று வெளிப்படுத்துகிறது. இயேசுவை நம்பியிருக்கிறவர்களுக்கு தந்தையாகி இறைவன் தன் மகனை முழுமையாக கையளிக்கிறார். ஆக இயேசுவை நம்பியவர்கள் அதன் ஆசீரை முழுமையாக பெற்றுக்கொள்கின்றார்கள். இயேசுவை நம்பாதவர்கள் இருளில் வாழ்கிறார்கள் என்று நற்செய்தி கூறுகிறது. சிந்தித்து பார்ப்போம். தீய வாழ்வு வாழ்கிறவர்கள், தீயவற்றில் இன்பம் காண்பவர்கள் ஒளியை நோக்கி நகர்வதில்லை என்கிறது நற்செய்தி. நானும் நீங்களும் ஒளியில் வாழ்கிறோமா அல்லது இருளில் வாழ்கிறோமா? என் சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பிறர் வாழ வேண்டும், பிறர் அமைதியுடன் நிறைவுடன் இருக்க வேண்டும், கவலைகளை அவர்கள் களைய வேண்டும், மனதில் நிம்மதி இருக்க வேண்டும், அவர்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அவர்கள் குழந்தைகள் கீழ்ப்படியுள்ள குழந்தைகளாக வாழ வேண்டும் என்று பிறர் மீது அக்கறையுள்ள சிந்தனையோடு இருந்தோம் என்றால் நாம் ஒளியை நோக்கி பயணம் செய்கின்றோம் என்று பொருள்படும். அதே நேரம் என் எண்ணங்கள், சிந்தனைகள் கரைபடிந்ததாக, பிறரை பற்றி தவறான எண்ணம், எப்போதும் பிறரின் பலவீனங்களை பார்த்து அதை கிண்டல் கேலி செய்வது, பிறர் வளர்ந்துவிடக்கூடாது, நிம்மதி மகிழ்ச்சி அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடாது என்று எண்ணிய நம்மில் பலர் பிறர் வேதனையில் மகிழ்கிறார்கள். அவ்வாறு மகிழும் பொழுது அவர்கள் இருளில் இருக்கிறார்கள் என்று பொருள்படும். நான் பிறர் வாழ்வில் நல்லது நடக்க வேண்டும் என்று எண்ணும் போது என்னுடைய வாழ்வில் நல்லது நடக்கும். நான் பிறர் வாழ்வில் நல்லது நடக்கக்கூடாது என்று எண்ணும் போது என் வாழ்வில் நல்லது எப்படி நடக்கும்? நான் தீயவற்றை பற்றி சிந்தித்து தீயவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது என் வாழ்வில் அமைதி எப்படி நிகழும்? ஆகவே தான் இயேசு கூறுகிறார், கிறிஸ்துவே ஒளி, அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் மீட்பை கண்டடைவர். காரணம், அவர்கள் எண்ணங்கள் தூய்மை உள்ளதாக இருக்கிறது. அவர்கள் நல்லது நடக்க வேண்டும் என்றும் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்றும் ஆசைப்படுகின்றார்கள். இப்பொழுது நம் ஒவ்வொருவருக்குமான கேள்வி, நான் எப்படிப்பட்டவனாக, எப்படிப்பட்டவளாக இருந்து கொண்டிருக்கின்றேன்? சிந்தித்து பார்ப்போம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.